Hi friends, welcome back to my channel. Prolactin level ஒரு சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஹையா இருக்கிறதுனால உங்களுக்கு irregular periods, infertility இதெல்லாம் வந்து இருக்கும். சோ அவங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நான் இந்த வீடியோல சொல்லக்கூடிய ஒரு சில டிப்ஸ் வந்து நீங்க ஃபாலோ பண்ணும்போது கண்டிப்பா அந்த prolactin level வந்து பாத்தீங்கன்னா படிப்படியா குறைய ஆரம்பிச்சிரும். சீக்கிரமா பிரெக்னன்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு வந்து அதிகரிக்கும். சோ அது என்னன்னு வந்து சிம்பிளா பாத்திரலாம். prolactin level வந்து எதுக்கு வந்து ஹை ஆகுது? இது ஏற்படுறதுக்கான காரணம் என்ன? அறிகுறிகள் என்ன? இந்த prolactin level அதிகமா இருந்தா உங்களுக்கு என்னென்ன அறிகுறிகள்லாம் வந்து தென்படும்? இதை பத்தின வீடியோ கிளியரா ஒரு லாங் வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோக்கு பின்னாடியும் இந்த வீடியோக்கு கீழே நான் வந்து டேக் பண்றேன். கண்டிப்பா செக் அவுட் பண்ணி பாருங்க. prolactin level அதிகமா இருக்கு, அதை குறைக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்க செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா ஊட்டச்சத்து நிறைஞ்ச உணவுகளை வந்து சாப்பிடணும். அதாவது விட்டமின் B6 அண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஜிங்க் நிறைஞ்ச உணவுகள் வந்து நீங்க அதிகமா வந்து எடுத்துக்கணும். பொதுவாகவே ஜிங்க் நிறைஞ்ச உணவுகள் வந்து பாத்தீங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகரிக்குது, செரிமானத்தை வந்து பாத்தீங்கன்னா மேம்படுத்துது. ஜிங்க் நிறைஞ்ச உணவுகள்ல வந்து பாத்தீங்கன்னா பொதுவா பூசணி விதைகள், சணல் விதைகள், எள்ளு மற்றும் தர்பூசணி விதைகள் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜிங்க் வந்து அதிகமா நிறைஞ்சிருக்கு. பருப்பு அண்ட் தானிய வகைகள்ல வந்து பாத்தீங்கன்னா கொண்டக்கடலை, பருப்பு வகைகள், பீன்ஸ், ஓட்ஸ், கோதுமை இதுலெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஜிங்க் வந்து நிறைஞ்சிருக்கு. அசைவ உணவுகள்ல வந்து பாத்தீங்கன்னா சிக்கனு, ஆட்டு இறைச்சி, கோழி, முட்டை இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஜிங்க் நிறைஞ்சிருக்கு. அடுத்ததா பால் பொருட்களான தயிர், பால், சீஸ் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜிங்க் வந்து நிறைஞ்சிருக்கு. அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா விட்டமின் B6. விட்டமின் B6 நிறைஞ்ச உணவுகள் வந்து பாத்தீங்கன்னா உடல் ஆரோக்கியத்திற்கும் நரம்பு மண்டலத்தோட செயல்பாட்டிற்கும் நோய் எதிர்ப்பு சக்திக்கும் இது வந்து அதிகமா ஹெல்ப் பண்ணுது. விட்டமின் B6 வந்து பாத்தீங்கன்னா சால்மன் மீன், அப்புறம் கோழி இறைச்சி, ஆல்ரெடி நான் முன்னாடி சொன்ன மாதிரி கோழி இறைச்சி, கல்லீரல் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா விட்டமின் B6 வந்து நிறைஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு, வாழைப்பழம், அவகோடா, பப்பாளி, ஆரஞ்சு இதுலெல்லாம் உங்களுக்கு விட்டமின் B6 வந்து நிறைஞ்சிருக்கு. விட்டமின் B6 வந்து பாத்தீங்கன்னா பால் பொருட்களான பால், முட்டை இந்த ரெண்டுலயும் வந்து பாத்தீங்கன்னா நிறைஞ்சிருக்கு. கீரைகள் இதுலெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு விட்டமின் B6 வந்து இருக்குது. சோ இந்த மாதிரி விட்டமின் B6 அண்ட் ஜிங்க் நிறைஞ்ச உணவுகள் நீங்க எடுத்துக்கும் போது prolactin ஹார்மோனோட லெவல் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கம்மியாகுது. அப்புறம் கால்சியம் நிறைஞ்ச உணவுகள் வந்து நீங்க வந்து எடுத்துக்கணும். முருங்கைக்கீரை, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பிரண்டை, வாழைத்தண்டு, வாழைப்பூ இதெல்லாம் வந்து நீங்க வந்து எடுத்துக்கலாம். இதெல்லாம் தினமுமே நீங்க எடுத்துக்க முடியாது அப்படின்னா வாரத்துல 2 to 3 தடவையாவது நீங்க வந்து எடுத்துக்க ட்ரை பண்ணுங்க. prolactin அதிகமாகிறதுக்கு ஸ்ட்ரெஸ்ஸும் ஒரு வகையான காரணங்க. ஸோ நீங்கள் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கீங்க அப்படின்னா அந்த ஸ்ட்ரெஸ்ஸை கம்மி பண்ணுறதுக்கு யோகா, மெடிடேஷன் செய்யலாம். ஸோ இந்த மாதிரி உங்கள் கவனத்தை வந்து திசை திருப்பும் போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் லெவல் வந்து கம்மியாகுது. இந்த ஹார்மோன் லெவலும், அதாவது prolactinங்கிற ஹார்மோன் லெவலும் கம்மியாகுது. உங்க டெய்லி ரொட்டீன்ல நீங்க தினமுமே வந்து பாத்தீங்கன்னா சீக்கிரமா தூங்க வந்து ட்ரை பண்ணுங்க. தூக்கமின்மை இருக்கு அப்படின்னா உங்களுக்கு மன அழுத்தம் ஏற்படும். அதனால கூட வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு prolactin லெவல் வந்து அதிகரிக்கலாம். ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா கரெக்டான டைமுக்கு தூங்குங்க. சரியான இடைவெளியில வந்து பாத்தீங்கன்னா சாப்பாடு வந்து எடுத்துக்கோங்க. கரெக்டான டைமுக்கு வந்து சாப்பாடு எடுத்துக்கோங்க. சாப்பிடக்கூடிய உணவுகளும் வந்து பாத்தீங்கன்னா புரோட்டீன், அயன், ஃபைபர் இந்த மாதிரி சத்துக்கள் நிறைஞ்ச உணவுகளா நீங்க வந்து சாப்பிட பாருங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸசைஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வெயிட்டை தூக்கி ஹெவியா வந்து பண்ணணுங்கிற அவசியம் இல்லைங்க. நீங்க வெயிட் எதுவுமே தூக்காம ரிலாக்ஸா வந்து பண்ணக்கூடிய எக்ஸசைஸ் வந்து நீங்க வந்து பண்ணுங்க. நான் முன்னாடி சொன்ன மாதிரி யோகா, மெடிடேஷன் இதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணுங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நீங்க சாப்பிட்டுட்டு ஒரு 20 minutes வந்து பாத்தீங்கன்னா வாக்கிங் வந்து போங்க. இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்க பாடியில ஒரு ரிலாக்ஸேஷனை வந்து கொடுக்கும். இதனால ஹார்மோன்ஸ் வந்து ரெகுலேட் ஆகும். ஸோ இதனால வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த prolactin லெவல் வந்து கம்மியாகி உங்களுக்கு irregular periods இருந்தா அதுவுமே சரியாகிரும். அதே சமயம் வந்து பாத்தீங்கன்னா இன்ஃபெர்டிலிட்டி இருக்கு, குழந்தையின்மை பிரச்சனை இருக்கு அப்படின்னாலும் அது வந்து சரியாகிரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த வீடியோல சொன்ன இந்த விஷயங்களை எல்லாமே நீங்க ஃபாலோ பண்ணும்போது கண்டிப்பா உங்க prolactin லெவல் வந்து 1 monthலயே வந்து கம்மியாகிரும். ஸோ கம்மி ஆயிடுச்சு அப்படின்னா என்கிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை கமெண்ட்ஸ் பாக்ஸ்ல பதிவிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும். நம்பர் இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.